ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாட்டை ஆள்றவங்களுக்கு இரக்க உணர்வுக்கு பதிலாக வெறுப்பு உணர்வு தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மீது. இயேசு பிறந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த ஒரு மன்னன், அந்த மன்னனுக்கு சுத்தமாக இரக்கமே கிடையாது. இயேசு பிறந்த செய்தியை அந்த மன்னன்ட்ட போய் சொல்கிறாங்க. இந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை எதிர்காலத்தில் மனித குலத்துக்கே வழிகாட்டியாகவும் தலைவனாகவும் உயரப் போகிறான் அப்படின்னு அந்த மன்னன்ட்ட போய் சொல்கிறாங்க இயேசு பிறந்த செய்தியை. அந்த செய்தி கேட்ட மன்னன் மகிழ்ச்சி அடையாமல் பொறாமைப்பட்டான். எங்கே அந்த குழந்தையினால தன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆபத்து வந்துடுமோன்னு பயந்தான் அந்த மன்னன். உடனே அந்த நாட்டில் பிறந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டான் அந்த மன்னன். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக்க எந்த எல்லைக்கும் போகக்கூடியவனா அந்த மன்னன் இருந்தான். அந்த மன்னனுக்கு இருந்த பயம் மாதிரி இன்னைக்கு இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் ஒரு பயம் இருக்கு. எங்க எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்களோ, அதனால தங்களுடைய அதிகாரம்லாம் பறி போயிடுமோன்னு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு மீது பயம். மதம், மொழி, சாதியின் பேரால் வெறுப்புணர்வை வேணும்னே பரப்புகிறாங்க. நான் இங்கே மதுரையிலிருந்து உங்கள் முன்னிலையில் நான் உறுதியாக சொல்கிறேன், அவங்களுடைய எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய பிரித்தாளரை சூழ்ச்சி எந்த நாள்லையும் வெற்றி பெறாது. அது தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான மாநிலம். மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி, பிரிவினையை தூண்டி, கலவரத்தை ஏற்படுத்தி, அந்த கலவரத்தில் எப்படியாவது குளிர்காயலாம்னு நினைக்கின்ற பாசிஸ்டுகளுடைய நினைப்பு நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்படும். நிச்சயம் மக்களே ஒன்று சேர்ந்து வீழ்த்துவாங்க. இயேசுவோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அது ஷேரிங், பகிர்ந்து கொடுக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு உடனடியாக பகிர்ந்துக்கணும். அந்த வழியில் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு ஆட்சியை நடத்திட்டு வராரு. ஆனால் ஒன்றிய அரசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேரிங்கில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஷேரிங்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. தமிழ்நாட்டிலிருந்து அதிக வரி வசூல் பண்ணுறாங்களே, அதை பகிர்ந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிச்சயம் கிடையாது. மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாகவும் தமிழ்நாட்டுக்கு கம்மியாகவும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தேவை அறிந்து சரியாக செய்து வருகின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்து விளங்குகின்ற மாநிலங்களில் நம்பர் 1 இடத்துல நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இடம்பெற்றிருக்கு. பாசிஸ்டுகள் எவ்வளவு கொடுமைகளை செஞ்சாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை, மத சார்பின்மையை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி, நிச்சயம் காப்பாற்றும், எந்த நேரத்திலையும் காப்பாற்றுன்ற உறுதியை இங்கே நான் உங்ககிட்ட அளிக்கின்றேன். சிறுபான்மை மக்களுக்கும் கழகத்திற்குமான பந்தம் இன்னைக்கு நேற்று உருவான பந்தம் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய உறவு கொள்கை உறவு. அதை எப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் நிச்சயம் பிரிக்க முடியாத உறவு. திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு உட்பட்ட அனைத்து சிறுபான்மையின் மக்களுக்கும் என்னைக்குமே ஒரு பாதுகாப்பு அரணாக தான் திகழ்ந்திருக்கு. குறிப்பாக இந்த 4.5 வருஷத்தில் பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுக்கிறாரு. கிறிஸ்தவர் உட்பட சிறுபான்மையின மாணவர்கள் 1 லட்சம் பேருக்கு கடந்த 4.5 வருஷத்தில் மட்டும் மொத்தம் 7 கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி உதவித்தொகை மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்கள், அவங்களுடைய நலவாரிய உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய தொகை ஆண்டுக்கு 12,000 இருந்தது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதை உயர்த்தி 15,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதே போல வாரிய உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைஞ்சா
அவங்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை 20,000 இருந்தது. உங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை 30,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி வாரிய உறுப்பினருடைய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களுக்கும் நிரந்தர அங்கீகாரம், அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.